Welcome to Sri Aishwaryam's Spoken English and Grammar with loads of happiness from Manimegle Vicharangan. In this video, you will be dealing with figure of speech. Figure of speech, adukku innoru peru poetic device or literary device. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் figure of speech part 4. இதில் பார்க்க போற டைட்டில்ஸ் pun and irony. ஃபர்ஸ்ட் pun பார்ப்போம். Pun is really fun. அது பேருக்கு ஏற்ற மாதிரி. அது நம்ம டபுள் மீனிங் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு இன்னொரு மீனிங்கும் கொடுக்கும். டபுள் மீனிங்னால் வேறு மாதிரி இல்லை, ஒரு ஃபன்னி வே, சிரிப்பான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு இன்னொரு பேர் ப்ளே ஆன் வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகளை வச்சு விளையாடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் ஹி அ பெசிமிஸ்ட்? பெசிமிஸ்ட்னா உங்களுக்கு தெரியுமா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பார்க்குறது. ஆப்டிமிஸ்ட்னா பாசிட்டிவாக பார்க்குறது. ஸோ இதில் பாருங்கள், இந்த சென்டென்ஸில் இஸ் ஹி அ பெசிமிஸ்ட்? நோ வண்டர் ஹிஸ் பிளட் குரூப் இஸ் பி நெகட்டிவ். அ பைசைக்கிள் கான்ட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஆஸ் இட் இஸ் டூ டயர்டு. இங்கே TWO டூ டயர்டு, 2 டயர் இருக்கிறதால அதால் நிற்க முடியாது. ஆனால் TOO டூ டயர்டு அப்படின்ற மீனிங்கும் வருது. அ பனானா ஆஸ்க்ட் ஹிஸ் சிக் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் மை டியர் ஃப்ரெண்ட்? இங்கே ஃபீலிங்க்கு பதிலாக ஃபீலிங். அடுத்தது, லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர். இங்கே லிவர்ன்றது அ பர்சன் ஹூ லிவ்ஸ் அண்ட் ஆல்சோ லிவர். லிவர் நல்லா இருந்தால் தானே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி டபுள் மீனிங்கில் வருது. ஐ ஸ்டேட் அவேக் த ஹோல் நைட் டில் த நியூ ஐடியா டான்ட் ஆன் மீ. இங்கே டான்ட்ன்றது பொழுது விடியறதையும் குறிக்கும், நல்ல ஐடியா எனக்கு உதயமாகுது அப்படிங்கிறதையும் குறிக்கும். இதுதான் பன். இப்போ பன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஐரனின்றது தமிழில் வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரனி இஸ் யூஸ் டு கன்வே அ மீனிங் தட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் வாட் இஸ் ஆக்சுவலி செட். நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டான மீனிங்கை கன்வே பண்ணுறது தான் ஐரனி. ஆக்சுவலாக ஐரனியும் பண்ணும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பன் ஒரு டபுள் மீனிங்காக வரும். பட் ஐரனி உங்களை அப்படியே மேலே ஏற்றி கீழே இறக்குற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி. ஐரனின்றது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் கிளாஸ்லேயே லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான். அவங்க அப்பா வீட்டுக்கு போனதும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, எப்படியோ அந்த நியூஸ் வந்துடுச்சு அவருக்கு முன்னாடியே. அவர் கேட்குறாரு, என்ன கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு போல இருக்கு? புரியுதுங்களா? இதுதான் வஞ்ச புகழ்ச்சி. த மேக்ஸ் டீச்சர்ஸ் சன் ஸ்கோர்ட் just 99% less. அதே மாதிரி, the fire station was engulfed by fire. ஃபயர் ஸ்டேஷன்லேயே ஃபயர் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது, the owner of this matrimony is a divorcee. இப்போ மேட்ரிமனிங்கிறது கல்யாணம்லாம் ஒவ்வொருத்தரும் சேர்த்து வைக்கிறது. அந்த ஓனர் ஆஃப் தட் மேட்ரிமனி, அந்த மேட்ரிமனியை ரன் பண்ணுறவரே ஒரு டிவோர்ஸி, கல்யாணம் அதாவது விவாகரத்து ஆனவர். இப்போது ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ட்ராமாவில் ஆண்டனின்றவர் இந்த ஸ்பீச் கொடுப்பாரு. அதில் ப்ரூட்டஸை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி அப்பப்போ இந்த லைனை நடுவில் சொல்லுவார். ஃபார் ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன், ஃபார் ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன். அதாவது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எல்லாம் அவர் புகழற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தான் ப்ரூட்டஸ் தான் இந்த சீசரோட சாவுக்கு பின்னாடி இருக்கிறவருன்ற. ஸோ அந்த ப்ளே படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பன் அண்ட் ஐரனி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பபாய்.